Hi friends, Upstocks app tutorial video number 3 க்கு வந்திருக்கோம். இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் फ्रेंड्स. Upstocks ஓட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கிறது, எப்படி வந்து AMCs வந்து ஃபாலோ பண்றது, உங்களுக்கு ஃபேவரட்டான AMCs எப்படி ஃபாலோ பண்றது, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எப்படி பார்க்கிறது, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எப்படி பார்க்கிறது and also பாத்தீங்கன்னா டெப்த் ஃபண்ட் ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா இருக்கு பாத்தீங்களா, டெப்த் ஃபண்ட்ஸ்னா எப்படி பார்க்கிறது, இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கறது கிளியரா பார்க்க போறோம் फ्रेंड्स. கம்ப்ளீட் ஓவர்வியூ தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டரான வீடியோஸ்ல Upstocks ஓட மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி பை பண்றது, SIP எப்படி பண்றது, லம்சம்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதெல்லாம் ஃபர்தரா பார்க்கலாம் फ्रेंड्स. ஒன் பை ஒன்னா சின்ன வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன் फ्रेंड्स. கண்டினியூஸா நீங்க பாருங்க. Upstocksல உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிமாட் அக்கவுண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க. Upstocks ஓட ஆப்ல வந்து கீழ 5 டாப் இருக்கும் फ्रेंड्स. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோம், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நியூஸ் அண்ட் மோர். இதுல வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स ஹோமையும் நியூஸையும் லாஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்க போறோம் फ्रेंड्स. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் காமிப்பாங்க. ஒன்னு போர்ட்ஃபோலியோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் फ्रेंड्स. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளோர்ங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். எக்ஸ்ப்ளோர்ங்கிற விஷயத்துல வந்து நமக்கு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களே சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிஃப்டி 50லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மேட்ச் நிஃப்டி 50 ரிட்டர்ன்ஸ்ங்கற மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு எந்த AMC பிடிச்சிருக்கோ அந்த AMCs கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க பை பண்றதுனாலும் பை பண்ணிக்கலாம், இல்ல ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருக்கத செல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. ஓகே, வியூ ஃபுல் லிஸ்ட்னு கொடுத்தோம்னா நிஃப்டி 50 மேட்ச் பண்ற மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த இடத்துல பாத்துக்கலாம் फ्रेंड्स. ஓகே, அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் சேவ் பண்ணனும்ங்கறவங்களுக்கு உள்ள லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா फ्रेंड्स டிஃபால்ட்டா சில சஜஷன்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க. நம்ம எந்த சஜஷன்ஸ் நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கறவங்க லாஸ்ட்க்கு அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழ வந்துறணும். வந்ததுக்கு அப்புறம் வியூ ஆல் ஃபண்ட் கேட்டகரிஸ் இருக்கு फ्रेंड्स. அத கொடுத்துறணும் फ्रेंड्स. அத கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா फ्रेंड्स ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றவங்க ஈக்விட்டி டாபை கிளிக் பண்ணனும். ஃபிக்ஸட் இன்கம் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஃபிக்ஸட் இன்கம் கிளிக் பண்ணனும். தென் ஹைபிரிட், தென் கமாடிட்டிஸ், அதாவது பிரீஷியஸ் மெட்டல், கோல்டு, சில்வர் இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க அந்த கமாடிட்டிஸை கிளிக் பண்ணி அதுல உள்ள வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் फ्रेंड्स. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். சோ ஈக்விட்டில வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குங்கறத பாருங்க फ्रेंड्स. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப். சோ இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ்ல. அந்த வீடியோஸ்னா பாருங்க फ्रेंड्स. அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழ வந்தோம்னா எல்லா விதமான ஃபண்ட்ஸும் கொடுத்திருப்பாங்க फ्रेंड्स. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா சேஃபா இருக்குங்கிறதுக்காக நம்மளும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ என்னென்ன இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீழே ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் சார்ட்டட் பை டாப் ஃபண்ட்ஸுங்கிற மாதிரி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸே டாப் ஃபண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபண்ட் சைஸு, ட்ராக்கிங் எரர், இந்த மாதிரி பாப்புலாரிட்டினா பொறுத்து அவங்களே டாப் ஃபண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டாப் ஃபண்ட்ஸ் வேணாம், எல்லா விதமான ஃபண்டும் உங்களுக்கு காமிக்கணும்னா இந்த டாப் ஃபண்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிங்க, எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 116 ஃபண்டுன்னு இப்போ மாறிடுச்சு பாருங்க. முன்னாடி 5 ஃபண்டு தான் இந்த இடத்துல காமிச்சிச்சு மேலே டாப்பில், இப்போ 116 ஃபண்டுங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ எல்லா விதமான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் உங்களுக்கு காமிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் UTI இண்டெக்ஸ் ஃபண்ட் கிளிக் பண்ணணும்னு வச்சுங்களேன். UTI இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷோ பண்ணுவாங்க. அந்த ஃபண்டில் எவ்வளோ ட்ராக்கிங் எரர் இருக்குது, அந்த ஃபண்டோட சைஸ் என்ன, எவ்வளோ AUM மேனேஜ் பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ பிடிக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு உங்களுக்கு CAGR, இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 5 இயர் CAGR காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க. இதை மட்டுமே நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் உங்களுக்கு அதெல்லாம் ஃபர்தராக வீடியோஸில் போடுறேன். இப்போ டுட்டோரியல்ங்கிறனால ஜஸ்ட் ஓவர்வியூவாக தெரிஞ்சுங்க. அப்படியே கீழே வந்தோம்னா அந்த ஃபண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கீழே வந்து ஒன் டைம் SIPங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து ஜஸ்ட் இப்போ ஓவர்வியூவாக தெரிஞ்சுங்க. இப்போ UTI 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த AMCல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அடிக்கடி இந்த AMCஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து மேலே பர்பிள் கலரில் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்பிள் கலரில் ஹார்ட் இன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகிக்கும். ஸோ இந்த ஃபாலோ ஆனதுக்கப்புறம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வெளில வந்துடணும். வெளில வந்ததுக்கப்புறம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்ஃபோலியோவில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோமோ, என்னென்ன AMCஸை ஃபாலோ பண்ணுறோமோ அது எல்லாமே போர்ட்ஃபோலியோவில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூவை காமிப்பாங்க. இது ஒரு சாம்பிள் டெமோ அக்கௌண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 விதமான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் ஆகிருக்கு. நிப்பான் இந்தியா நிஃப்டி ஸ்மால் கேப் 250ல இன்வெஸ்ட் ஆயிருக்கு. மோதிலால் ஒஸ்வாலோட நிஃப்டி மைக்ரோ கேப் 250ல இன்வெஸ்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரூபீஸ், இதுல 500 ரூபாயும் இதுல 500 ரூபாயும் இன்வெஸ்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட கரண்ட் வேல்யூ பாருங்க
நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் 4.4%, மோதிலால் ஒஸ்வால் 3.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக என்ன ரிட்டர்ன்ஸுங்கிற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இதில் நீங்கள் வந்து டோட்டல் P&L பொறுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜை பொறுத்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை கரண்ட் அமௌண்ட்டை பொறுத்து ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ஆப்புக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தீங்கனாலே நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ கூகுள் பே ஆக்சஸ் பண்ணுறோம், ஃபோன்பே ஆக்சஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் கற்றுக்கிறோம், ஃபேஸ்புக் கற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். என்ன இதில் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் கை வைக்கும் போது பொறுமையாக கை வைக்கணும். இந்த மாதிரி புரோக்கர் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துருவீங்க. பிகினராக இருக்கும்போது ஒன்றா கிளிக் பண்ணி பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தெரியலைன்னா டுட்டோரியல் சர்ச் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோ வந்து ஒன்றா போட ஆரம்பிக்கணும், டுட்டோரியல் கிளியராக உங்களுக்கு. ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம நிறைய ஃபண்ட் ஒரு 10 ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த 10 ஃபண்டில் எந்த ஃபண்ட் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஹைலைட்ஸுங்கிற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கீழே வந்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ SIPங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்ம பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது புரியும் உங்களுக்கு. SIP பண்ண விஷயங்கள் எல்லாமே இங்கே ஷோ பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் சும்மா நான் அப்படியே போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கணுங்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் SIP பண்ணுறதையும் ஆர்டர்ஸ் போடுறதையும் உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே கீழே வந்தோம்னா நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங்கிற விஷயம் வந்து இங்கே தான் ஷோ ஆகும். இப்போ UTI Nifty 50 இண்டெக்ஸ் பண்ணி இப்போ தான் நம்ம ஃபாலோ கொடுத்தோம், அது வந்து இங்கே வந்துருச்சு பாருங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதர் ஃபண்ட்ஸையும் இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு காமிக்குது. உங்களுக்கு லிஸ்ட் வந்து நம்ம என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கேயே வந்துடும். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு 10 ஃபண்டில் நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போய் எக்ஸ்ப்ளோரில் போய் நம்ம தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. போர்ட்ஃபோலியோவில் ஃபாலோவிங்ஸில் அந்த 10 ஃபண்டும் இருந்துச்சுனாலே நம்ம ஒவ்வொரு ஃபண்டுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு நம்ம தேவையான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓவர்வியூ. ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒவ்வொரு ஃபண்டையும் கிளிக் பண்ணி எப்படி டேட்டாஸை பார்க்குறது, அதாவது எக்ஸாக்ட் டேட்டாஸை பார்த்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி SIP பண்ணுறது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்ஸ்ட்ராக்ஸ் அக்கௌண்ட் இல்லைங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிங்க, ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.